ஒரு வானல் வச்சுட்டு அதில் கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சோண்டு, ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நசுக்கி வச்ச பூண்டையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த பக்கத்தில் வெந்தால் போதுங்க. இதில் அப்படியே வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளியும் நல்லா கொஞ்சம் நல்லா வேகட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வெந்துருச்சுங்க. இப்போ நமக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள். இது கொஞ்சம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா நம்ம போட்ட மசாலாலாம் வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், இதை போட்டுக்கலாம். புளி ஊற்றியாச்சுங்க. புளி ஊற்றி ஒரு கொதி வந்துருக்குங்க. இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருக்கேங்க. போதுங்க, நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு, புளிப்பு, காரம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்மியாக இருக்கோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் கார குழம்பு. இதில் அப்படியே கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்க ஜீரகம் வெந்தய பொடியை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. காரக்குழம்பு ரெடி ஆகிற டைமில் இங்கே நமக்கு சுட சுட சாதமும் ரெடி ஆகிடுச்சிங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சு மசாலா போட்டு வச்சுருக்காங்க. இதை வறுத்து எடுத்துக்கிட்டால் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் ரெடி.